ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சாட்டர்டே. சாட்டர்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி செஞ்சேன். நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெய் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெய் வந்து சில பேர் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துப்பாங்க, சேர்த்துக்கோங்க, அது உங்கள் சாய்ஸ். அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணேன். என்னெல்லாம் ஆட் பண்ணேன்னா, சோம்பு ஆட் பண்ணேன், பிரியாணி இலை ஆட் பண்ணேன், பட்டை ஆட் பண்ணேன், கிராம்பு ஆட் பண்ணேன், ஸ்டார் பூ ஆட் பண்ணேன். இதெல்லாமே ஆட் பண்ணேன். அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல, சாரி. அப்புறம் தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டேன். தக்காளி வெங்காயம் நீங்கள் என்ன சமையல் பண்ணாலுமே நல்லா வதக்கி விட்டுருங்க, அப்போ தான் அதோட ஃப்ளேவர் இறங்கும். பிரியாணிக்கு நான் எப்போவுமே புதினா, மல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுப்பேன். எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் இதில் என்னென்ன மசால் பொடி ஆட் பண்ணியிருக்கேன்னா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா இதை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணலை. நீங்கள் வெளியிலேருந்து மசாலா, பிரியாணி மசாலா வாங்கி ரெடிமேட் மசாலா வாங்கி ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் வர்ற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் சிக்கன் ஆட் பண்ணி ஓரளவு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தயிர் ஆட் பண்ணலை, லெமன் ஒரு ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிக்கிட்டேன். லெமன் ஜூஸ் நல்லா பிழிஞ்சு விட்டாச்சு. இந்த டைம்லேயே சிக்கன் வேகிறதுக்கான சால்ட்டுமே அப்படியே போட்டுக்கலாம். சில பேர் மொத்த பிரியாணிக்கு தேவையான சால்ட்டுமே இந்த டைமில் போடுவாங்க. நான் அப்படி போடலை, சிக்கனுக்கு மட்டும் தேவையான சால்ட்டு போட்டிருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரைஸ் வந்து நான் மெஷர்மெண்ட் எடுத்து ஊற வச்சுருந்தேன். எப்போவுமே பிரியாணிக்கு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க, அது நல்லாயிருக்கும். ஊற வச்சு எடுத்துருந்த ரைஸு வாட்டருமே மெஷர் பண்ணி, நீங்கள் 1 டம்ளர் ரைஸ் எடுத்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி புதினா, மல்லி மேலே தூவி நெய் ஆட் பண்ணி 4 விசில் நான் இன்றைக்கி விட்டுருக்கேன். எனக்கு எப்போவுமே அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் கூட ஒரு விசில் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், தப்பில்லை. பிரியாணி பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல ஒரு செம்ம டெம்டிங்காக இருக்குது. நம்ம புதினா மல்லிலாம் அரைச்சி போட்டதுனால அதோட கலர் நல்லா க்ரீனிஷாக இருந்தது. சிக்கன் எல்லாமே வந்திருந்தது, ஃப்ளேவர் அதில் இறங்கியிருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்றதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.